ஒரு புத்தகம் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, 2 நிமிஷத்துலேயே ஃபோன் நோண்டலாம், ரீல்ஸ் பார்க்கலான்னு தோணிடுது. இது உங்கள் மேலே தப்பு இல்லை, இது ஒரு வியாபாரம். கோடிக்கணக்கான வியாபாரம் உங்கள் கவனத்தை வச்சு தான் நடைபெறுது. ஸோ உங்கள் மேலே குறை சொல்லி தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் ஏமாற்றப்படுறீங்க, ஏமாறுறீங்க அப்படிங்கிற விழிப்புணர்வு இல்லைன்னா கடைசி வரைக்கும் ஏமாளியாக நீங்கள் ஒரு ப்ராடக்டாக இருப்பீங்க. தயவுசெய்து மறக்காதீங்க. இந்த வீடியோவில் உங்கள் கவனத்துடைய முக்கியத்துவம் என்ன, உங்கள் கவனம் எப்படிலாம் திருடப்படுது, அதுலேருந்து எப்படி நீங்கள் தப்பிக்கலாங்கிற விஷயத்த 5 விஷயத்தை டீப்பாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ முடிவில் நிச்சயமாக யூ வில் ஃபீல் சம்திங் பெட்டர். நிச்சயமாக சொல்கிறேன், இது நடக்க தான் போகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து உங்களுடைய கவனத்தை ஒரு சாதாரண விஷயம் நினைக்கிற ஒரு பெரிய ப்ராடக்ட், அது ஒரு பெரிய ப்ராடக்ட். இந்த உலகத்தில் ஒரு பொருளை ஒரு நபர்கிட்ட விற்கணும் அப்படின்னா முதல்ல அவங்ககிட்ட இருந்து அவனுடைய கவனத்தை பெறணும். இந்த பொருளை பாரு, இல்லை என்னையை பாரு அப்படின்னு உங்களுடைய கவனத்தை அந்த பொருள் பெற்றால் மட்டும்தான் அதுக்கப்புறம் அந்த பொருள் வந்து இந்த உலகத்தை விற்பனை செய்யப்படும். ஸோ அந்த வகையில் ஃப்ரீ ஆப்பு, ஃப்ரீ இன்ஸ்டாகிராம், ஃப்ரீ ஃபேஸ்புக்கு, ஃப்ரீ யூடியூப்னு இந்த உலகத்தை எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் பின்னாடி பொருளாதாரம் இருக்குது. அந்த பொருளாதாரம் எப்படி வேலை செய்யுதுன்னா விளம்பரங்கள் மூலம் வேலை செய்யுது. அந்த விளம்பரத்தை உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் இங்கே எல்லாமே இருக்குது. அப்போது உங்களுடைய கவனம் தான் இங்கே ப்ராடக்ட்டு, நீங்கள் தான் இங்கே ப்ராடக்ட்டு. ஸோ இதில் இருந்து விலகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். பட் யாரால் இதிலிருந்து விலக முடியும் அப்படின்னா, ஒரு நபருக்கு எனக்கு என்ன வேணும்னு தெளிவாக தெரிஞ்சிட்டு அப்படின்னா அந்த நபர் நிச்சயமான முறையில் இதிலேருந்து தப்பிச்சிட முடியும். ஏன்னா விளம்பரத்தை பார்த்தாலும் சரி, மற்ற விஷயத்தை பார்த்தாலும் சரி, அவனுக்கு இது வேணுமா வேண்டாமா, என் வாழ்க்கைக்குள்ளதை விடலாமா, என் கவனத்துக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேள்விகளை மூளையே கேட்கும். அப்போ அதை விலகுவான், அதன் மூலமாக அவன் தப்பிச்சிருவான். உங்களுக்கு கோலே இல்லை அப்படின்னா உங்களுடைய கவனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கவே இருக்காது. கோல் இருந்ததுன்னா நீங்கள் இங்கே ப்ராடக்டாக இல்லை, நீங்கள் ஒரு ப்ராடக்டாக உருவாக்குவீங்க. 2வது, டோபமைன் நோக்கி ஓடுறது. டோபமைன் அப்படிங்கிறது ஒரு சாட்டிஸ்ஃபை, ஒரு ஜெயிச்ச மாதிரி தோன்றல், இல்லை ஒரு இன்பம் வர்ற மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸை வந்து கொடுக்கும். இதை வந்து ஜிம்முக்கு போனால் கிடைக்கும், தியானம் பண்ணால் கிடைக்கும், அது ஏதாவது சாதிச்சா கிடைக்கும். வாழ்க்கையில் ஜெயிச்சு அடைய வேண்டிய ஹார்மோன்ஸ் இது. ஆனால் இதை ஷார்ட்கட்லேயே அடைய முடியும். ரீல்ஸ் பார்க்கும்போது, ஒரு நாள் லைக்ஸ் வாங்கும்போது, வியூஸ் நிறைய போயிட்டுனா அப்படிலாம் வரும்போது அப்போது இந்த ஹாப்பினஸ் வருது. அப்போ இதே மாதிரி சின்ன ஒரு விஷயங்களை செய்யும்போது அது உங்களுக்கு கொஞ்சம் டோபமைன்ஸை கொடுக்கும்போது அதை நோக்கி நீங்கள் ஓடும்போது உங்கள் கவனம் சந்தோஷம், ஒரு ஹாப்பியாக இருக்கணும், ஒரு இன்பம் கிடைச்சா மட்டும் போதும், செயல்பட வேண்டாங்கிற மாதிரி உங்கள் பிரெயின் வந்து ஒயர்டாயிரும். இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் நினச்சாலுமே ஒரு லாங் டேர்மான ப்ராசஸை நீங்கள் செய்ய முடியாது. ஏன்னா உங்களுக்கு தேவையான வெற்றி கிடைச்ச மாதிரி ஃபீலிங்ஸ் உங்களுக்கு கிடச்சிச்சு. ஆனால் நீங்கள் உண்மையிலே ஜெயிக்கலை. ஆனால் உண்மையான வெற்றிங்கிறது லாங் டேர்மில் மட்டும்தான் கிடைக்கும், ஷார்ட் டைமில் கிடைக்காது. ஸோ டோபமைனை நீங்கள் எப்படி எடுக்கணும்னு இருக்கு. ஜிம்முக்கு போய் எடுக்கலாம், இல்லை ஒரு சாதனை மூலமாக எடுக்கலாம், இல்லை கொஞ்சம் கஷ்டப்படுறது மூலமாக எடுக்கலாம். அப்படி நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிச்ச ஒரு போதையும் கிடைக்கும், நீங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பெரும் வெற்றியும் கிடைக்கும். நீங்கள் டோபமைனை எப்படி துரத்த போகிறீங்கன்னு இருக்குது. ஏன் டோபமைன் மேடையில் பேசுகிறது, ஏன் டோபமைன் பிஸ்னஸ் பண்ணுறது, ஏன் டோபமைன் வீடியோ பண்ணி கண்டென்ட் கிரியேட் பண்ணி போடுறது, ஏன் டோபமைன் ட்ரெயின் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும்போது டோபமைனை சுரக்குது. உங்களுக்கு எப்படி சுரக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் கண்டிப்பாக போட நான் பார்க்குறேன். 3வது, சிதறுகின்ற மனசு. ஏன் அப்படின்னா அது ஒரு பழக்கம். சிதற மனசு அப்படிங்கிறது பழக்கம். எப்படி உங்களுக்கு காலைல முடித்தா சில பழக்கங்கள் இருக்கோ, நைட்டு தூங்குவதற்கு முன்னாடி சில பழக்கங்கள் இருக்கோ, அதே மாதிரி ஒரு வேலையை நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு உங்கள் மனசுக்கு பழக்கம் இருக்குது. இவ்வளோ நேரம் தான் நான் அதை கவனிப்பேன், இவ்வளோ நேரம் தான் அவனை வேலை செய்ய விடுவேன், அதுக்கப்புறம் எனக்கு ட்ரை ஆகிட்டேன், மற்ற வேலை ஜாலியாக பார்த்துட்டு வா, வெளியே போய் டீயை போட்டு வா, ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வா அப்படின்னு உங்கள் மனசு பழகிருக்கும். எப்படி உங்களால் ஒரு பழக்கத்தை மாற்ற முடியுமோ அதே மாதிரி மனசாலையும் ஒரு பழக்கத்தை மாற்ற முடியும். ஆனால் பழக்கத்தை மாற்றணும்னா அகெயின் நான் வரேன், கோல் வேணும். நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு கோல் வேணும். அப்போ தான் அந்த மனசு கொஞ்சமாக புதிய பழக்கத்தை கொண்டு வரும். ஆனால் மனசு என்ன பண்ணும், புதிய பழக்கத்தை எதிர்க்கும். அப்போ அது தகுந்தாப்பில் ஒரு சுற்றுச்சூழல் அமைச்சர் அடாப்ட் ஆகணும். நல்ல ஒரு சுற்றுச்சூழலும் தெளிவான கோலும் இருக்குன்னா உங்களுடைய மனசை, சிதறுகின்ற மனசை, அப்படி பழக்கத்தில் இருக்கிற மனசை நல்ல ஒரு மனசாக, தெளிவான ஒரு மனசாக நிச்சயமாக மாற்ற முடியும். 4வது, இதை நம்பவே நீங்கள் போகிறதில்ல, நீங்கள் சாப்பிட்றீங்களா சாப்பாடு, அதுலேயே கவனம் ஒழிஞ்சிருக்கு. நீங்கள் தூங்குறீங்களா தூக்கம், அதுலேயே கவனம் ஒழிஞ்சிருக்கு. நீங்கள் ப்ராப்பராக ஒரு 7 மணிலேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக டெய்லி தூங்கணும், நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும். இந்த 2மே மனதளவில் உங்களை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம். உடம்பு மட்டும் கிடையாது, மனசும் அதில் கட்டுப்பாட்டுக்கு வருது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பர் ஃபுட்டு, கொஞ்சம் நல்ல ஃபுட்டு உங்களுக்கு தெரியும், ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு, ப்ராசஸ் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் நேச்சுராக ப்ரோட்டீன் ஃபுட்டு அதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிச்சயமான முறையில் உங்கள் கவனத்தை மேம்படுறதை நீங்கள் நிச்சயமாக ஃபீல் பண்ண முடியும்.
5வது, ஒரு வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் முடிச்சிருங்க. ஒரு பெரிய வேலையை ஆரம்பிக்கிறீங்க, பாதியில் ஸ்டாப் பண்ணுறோம், விட்டு விட்டு பண்ணுறவங்க 2வது. ஒரு சின்ன சின்ன வேலை, இந்த வீடு நான் துடைக்க போகிறேன், இல்லை இன்றைக்கி ஜிம்முக்கு போய்ட்டு ஒர்க் அவுட் பண்ணேன், ஏதோ ஒன்று பண்ணுறீங்களா, அதை முடிக்க பாருங்கள். உங்கள் மனசு ஒரு வேலையை முடிக்கும்போது ஒரு திருப்தி அடையும். அந்த திருப்தியை தான் நீங்கள் அடுத்த வேலைக்கு ஒரு ஃபுயலாக, ஒரு எனர்ஜியாக பயன்படுத்த முடியும். ஒரு வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே பாதியில் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் உங்கள் மனசு அடுத்த வேலைக்கு தயாராகாது. ஏன்னா ஆல்ரெடி தோற்று தான் இருக்கேன், எப்படின்னு செய்ய மாட்டான் அப்படின்னு மூளையே உங்களை சப்ரஸ் பண்ண பார்க்கும். ஸோ அந்த 5 விஷயத்தை கொஞ்சம் மனசில் வச்சுட்டு அடுத்தடுத்த வேலைகளை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரும் வெற்றி வரும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, நிச்சயமாக ரிப்ளை பண்ணுறேன். தனியாக வீடியோவே பண்ணி போடுறேன் உங்களுக்காக. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.